கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவருடன் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மோடு பேச முடியும். ஜெபிக்கலாம். போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடக்க செய்தி. நான் வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடக்க செய்தி. பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் லூக்கா 9 அதிகாரம் 33வது வசனம். ஆமென். லூக்கா 9 அதிகாரம் 33வது வசனம். அதில் நடுப்பகுதி, பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. ஆமென். இந்த சம்பவங்கள் நமக்கு பரிச்சயம். இதே சம்பவம் மார்க் 9 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. மார்க் 9 அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கு. அதே போல லூக்கா 9 அதிகாரம் 33 வசனத்திலிருந்து 27 வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கு. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசும் பொழுது, இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன்னே மரணத்தை ருசி பார்ப்பதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆமென். அப்போ என்ன செய்வாருன்னா, அது சொல்லி 8 நாளைக்குள்ளேயே, ஏறக்குறைய 8 நாளைக்கு பின்பு, ஆமென். ஆனால் இங்கே மத்திய மார்க்கில் எழுதப்பட்டிருக்கு 6 நாளைக்கு பின்பு. ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த 8 நாளைக்கு பின்பு அவர் சொன்னபடியே என்ன செய்கிறாருன்னா, பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஒரு மலைக்கு போகிறார். எதுக்காக? ஜெபம் பண்ணும்படியாய். அங்கே தான் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கும்படி மலைக்கு போகிறாரு. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று. அல்லேலூயா. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசிக்கிறது. ஆமென். அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஜெபிக்க போனார். பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிட்டு போறார் அந்த மலைக்கு. அப்படி போய் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதோட முக ரூபம் என்ன செஞ்சுன்னா மாறிடுச்சான். அல்லேலூயா. அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல இருக்கா. இன்னும் மார்க்கில் எழுதப்பட்டிருக்கு, இந்த பூமியில எந்த வண்ணானாலும் அப்படி வெளுக்கவே முடியாத அப்படி ஒரு பிரகாசம். அல்லேலூயா. அதான் அந்த மகிமை. இதனாலே நாம் எதார்த்த குறித்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா, இங்கே இருக்கிறது நல்லது. ஆமென். எங்கே இருக்கிறது நல்லது? அல்லேலூயா. இங்கே இருக்கிறது நல்லதுன்னா அப்போ கொஸ்டின் வருதில்ல, எங்கே இருக்கிறது நல்லது? அல்லேலூயா. அவ ஏன் அப்படி பேதுரு சொன்னாருன்னா, அவர் அந்த ரூபம், அந்த மகிமையை பார்த்துட்டாரு. ஆமென். அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அந்த எருசலேமுக்கு போகிறதையும் அவரோட மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்காங்க. மோசேயும் எலியாவும் மகிமையா. ஆமென். மகிமையோடே காணப்பட்டு அப்படின்னா சரீரத்துல எல்லாம் அந்த மகிமையா வராங்க. ஆமென். அப்படி இருக்கும் பொழுது சரீரத்தோடு மகிமையா. அல்லேலூயா. இப்படி இருக்கும் பொழுது இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி முகரூபம் மாறி அந்த வஸ்திரம் மாறிச்சு, அதே போல தான் அந்த எலியாவும் அங்கே யார் மோசேயும் என்ன செய்கிறாங்கன்னா அவரோடு பேசி சம்பாஷிக்கிறாங்க அவருடைய மரணத்தை குறித்து. அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா 32 வசனத்தில் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். அவர்கள் கண் விழித்து ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவர்கள் விழித்து அவருடைய மகிமையை என்ன செய்கிறாங்கன்னா அவரோடு நின்ற 2 பேரையும் கண்டாங்க. இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, பேதுரு யோவான் யாக்கோபு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க நித்திரை மயக்கமாக இருந்தாலும் விழிச்சு என்ன செஞ்சுட்டாங்கன்னா பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்துவோட மகிமையையும் அவர் கூட எலியாவும் மோசையும் நிற்கிறதையும் பார்த்துட்டாங்க.
இருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் இப்போ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, எல்லா சம்பாஷணையும் முடிஞ்சு எலியாவும் மோசையும் கிளம்பிட்டாங்க. இப்போ பேதுரு சொல்றாரு, ஐயரே, ஐயரே, இயேசுவை நோக்கி சொல்றாரு, ஐயரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. அமேன். அப்போ அவர் எதனால் அப்படி சொன்னாருன்னா அந்த மகிமையை பார்த்து தான். அமேன். அவர் அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, நான் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரம், மூசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரம் போடலாம். இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான வசனம் இல்லை. அப்படின்னா அவருக்கு என்ன வாஞ்சனா, நம்ம இங்கேயே தங்கிடலாம். அமேன். இங்கேயே இருக்கலாம், வேற எங்கேயும் போக வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளே இப்போ ஊட்டியோ பிளாக் தண்டரோ எங்கேயோ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளேஸு ரொம்ப நல்லா இருக்கும்ல. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். உலக பிரகாரமாக நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப என்ஜாய்மெண்ட் இல்லை அது. மீன் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிரியம் இல்லை. அப்போ அதை விட்டு வர மனசு வராது, அங்கேயே இருக்கலாம்ல, அப்படி தானே தோணும். ஆனால் இந்த பேதுரு இந்த மகிமையை பார்த்த உடனே அவருக்கு இங்கேயே இருந்துடலாமே, கூடாரமே போட்டுடலாம், இங்கேயே தங்கிடலாம் நிரந்தரமாக, அமேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க பயந்துட்டாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மூடிடுச்சு. இப்போ மேகத்துக்குள்ளே போயிட்டாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு, இயேசு கிறிஸ்து, அமேன், உள்ளே இருக்காங்க மேகத்துக்குள்ளே. இப்போ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம். மேகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. மேகத்திலிருந்து சத்தம். அப்படின்னா பக்கத்தில் இருந்து பேசுகிறாரு. ஆமேன். அல்லேலூயா. ரொம்ப அருமையாக இருக்கும் அதை படிக்கும் பொழுது. அல்லேலூயா. அப்போது இங்கே என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம்னா, அவர் ஜெபிக்கும் பொழுது தான் அந்த மகிமையை அவர் பார்க்க முடிஞ்சுது. ஆமேன். ரொம்ப முக்கியமான காரியம், நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இருந்தால் மகிமையை பார்க்கலாம். அல்லேலூயா. ஜெபம் இல்லைன்னா மகிமையை பார்க்க முடியாது. ஆமேன். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களில் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டி கொண்டு மலையில் போய் ஜெபிக்கும்படி போகிறார். அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தான் அவருடைய முகரூபமே மாறுச்சு. அந்த மகிமையில் தான் எலியாவும் மோசையும் வந்தாங்க. அப்போ ஜெபம் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறான் பேதுரு. இதை பார்த்துட்டு நம்ம இங்கே இருந்துடலாம், இது ரொம்ப நல்லது. ஐ மீன், மோசையும் கூட நிறைய காரியங்கள் இல்லை எழுதலாம், பார்க்கலாம். மோசையும் கூட அவங்க சொல்ல, இட் இஸ் குட் தட் வி ஆர் ஹியர், ரொம்ப நல்லது, இங்கேயே இருந்துடலாமே. இப்போ பாருங்களேன், இது மூசை யாத்ராகமம் 34ஆம் அதிகாரத்திலையும் 33ஆம் அதிகாரத்திலையும் எழுதப்பட்டிருக்குது. அப்பொழுது அவன் என்ன, உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் மோசே. கேட்கும் பொழுது, மனுஷன் வந்து என்னை பார்த்து ஒரு உயிரோடு இருக்க முடியாது, நீ இந்த கண்மலையில் இந்த வெடிப்புக்குள்ளே நான் என்ன செய்வேன், நீ வா, நான் என்னோட கருத்தினால மூடுவேன், பின்பகுதியை காண்பாய், இப்படிலாம் சொல்லுவார்ல மோசையை. அப்போது அந்த மோசைக்கு என்ன ஆசை, அவருடைய மகிமையை பார்க்கணும்னு மோசைக்கு ஆசை. கண்டார். ஆமேன். அல்லேலூயா. ஆனால் இந்த சீஷர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, மகிமையை பார்த்துட்டாங்க. ஆமேன். மோசே மகிமையை பார்த்ததுனால மோசையுடைய முகம் அந்த மேலே மலையில் ஏறி ஜெபம் பண்ணிட்டு 40 நாள் இரவும் பகலும் அவர் ஜெபிச்சுட்டு உடன்படிக்கை அந்த கற்பலகைகளோடு இறங்கும் பொழுது அங்கே ஜனங்களால் பார்க்க முடியல. மோசையோட முகம் பிரகாசித்ததான், முக்காடு போட்டுக்கிட்டார். ஏன்னா ஜனங்களால் பார்க்க முடியல. ஆமீன். சாதாரண மோசே மனுஷன், அந்த மோசையோட முகத்தையே ஜனங்களால் பார்க்க முடியல. ஆனால் இங்கே சீஷர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ மகிமையை பார்த்தாங்க. அது மாத்திரமல்ல, எலியாவையும் மோசையும் பார்த்தாங்க. இது எப்படி சாத்தியம்னா, நம்ம விசுவாசியாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியாத சில காரியங்களை நம்ம சீஷரை மாறிட்டா கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆமீன். நம்ம வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், 2 பாட்டு பாடினோம், ஜெபிச்சோம், செய்தி கொடுத்தாங்க, இப்படியே நம்ம ரொட்டீனா பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிற வரைக்கும் அவருடைய மகிமையை நம்மளால் பார்க்க முடியாது. ஆமீன். இன்னும் சொல்லப்போனால் மகிமையாய் பயன்படுத்துகிற அந்த தேவ பாத்திரங்களை கூட நம்மளால் பார்க்க முடியாது. அவர்கள் அவ்வளோ பிரகாசமாக இருப்பாங்க மோசையை போல. அல்லேலூயா. ஆனால் நம்ம சீஷர்களாக மாறிட்டோம்னா மகிமையை பார்க்கறது மாத்திரமல்ல, இங்கேயே இருந்துடலாம், இது நல்லதுன்னு பேதுருவை போல் நம்மளும் சொல்ல முடியும். ஆமீன். இன்னொரு காரியம் இதில் நான் கவனிக்க முடிஞ்சது, ஏவாள். நமக்கு பரிச்சயமான வசனம். ஏவாளுக்கு ஒன்று ரொம்ப நல்லதாக தெரிஞ்சுதான். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பது, புத்தியை தெளிவிக்கிறதுமா இருந்ததுன்னு நினச்சோம். ஏவாளுக்கு எது இன்பமாக தெரிஞ்சது, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதாக தெரிஞ்சிருக்கு. பேதுருவுக்கு எது நல்லது, அந்த மகிமை நல்லதாக இருந்தது. ஆனால் ஏவாளுக்கு அவர் மகிமையாக மூடி வச்சிருந்தது தெரியவே இல்லை அவளுக்கு. ஐ மீன், அவர் ஆண்டு கூட உலாவிட்டு இருக்காங்க, அதுவும் தெரியவே இல்லை. ஐ மீன்,
ஆனால் அவளுக்கு எது நல்லதாக தெரிஞ்சதுன்னா, அந்த சர்ப்பம் காண்பித்த அந்த அந்த விருட்சம் அவருடைய பார்வைக்கு நல்லதாக தெரிஞ்சது, புசிப்புக்கு நல்லதாக இருந்திருக்கு. ஆமீன், அல்லேலூயா. அப்போது இந்த நாட்களையும் கூட இந்த ஏவாளை போல் நம்மளும் என்ன செய்யக்கூடாதுன்னா, தேவையில்லாத தெரிந்து கொள்ளவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் இந்த பேதுருவை போல் தேவனுடைய மகிமையை தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்லணும்னா, ஜனங்களாக இருந்தால் மோசையுடைய முகத்தை கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் சீஷராக மாறிட்டோம்னா நம்ம கர்த்தருடைய மகிமையை முகமுகமாய் பார்க்க முடியும். மேகம் நிழலிட்டது, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அவர் எவனையும் மேன்மைப்படுத்த கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். நான் பெரிய பணக்காரியாக இருக்கணும், நான் பெரிய பெரிய லட்சணமாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், எதையுமே அப்போ பார்க்கவே இல்லை. மீன் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நான் உண்மையாக கூப்பிட்டா போதும். என் அப்பாவுக்கு பிடிச்சது உண்மையும் உத்தமமும் தான். மீன் ஊழியத்துக்கு முக்கியமே உத்தமமும் உண்மையும் தானே. அப்படி தானே பார்க்குறோம். உண்மையும் உத்தமம் இல்லை ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அநேகத்துக்கு அதிபதியாயிராமேன். கடைசி நாட்களில் நம்மளை அப்படி தான் கூப்பிடுவாராமேன். இன்னும் சொல்லணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 28 எதுவும் சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கின்னு தான் இருக்குது, விசுவாசியாக்கின்னு இல்லவே இல்லை. அப்போது நம்ம ஒரு அறியாமையில் முதலாவது ஆண்டவரை தெரிந்து கொள்ளும்போது நம்ம விசுவாசிக்கிறோம், விசுவாசித்து ஞானஸ்நானம் வாங்கிக்கிறோம். அது முதலாவது ஸ்டேஜ், எல்கேஜின்னு வச்சுங்க. அப்புறம் 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 கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், வளர்ந்து சீஷராகவே மாறிடணும். ஆமீன். அதான் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம். உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி, அப்படிதான் வசனம் எழுதப்பட்டிருக்கு, சீஷராகணும். ஆமேன். நம்ம பரவி பாய்கிற ஆறு. ஆமேன். நம்ம பரவி பாயணும். ஏன்னா தேவைகள் நிறைந்த ஜனங்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இன்னும் இந்த நாட்களில் நம்ம எந்த தெரிஞ்சுக்கொள்கிறோம், பேதுருவை போல தேவனுடைய மகிமையை தெரிந்து கொண்டா நம்ம எப்படி இருப்போம்னா மகிமையாக நம்மளை பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த ஏவாளை போல அது பார்வைக்கு புசிப்புக்கு நல்லா இருக்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தேவையில்லாத காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம தெரிந்து கொண்டோம்னா நம்மளுடைய நிலைமை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டது போல நம்மளுடைய மகிமையை நம்மளை விட்டு எடுபட்டு போயிடுவோமே. அதனால் நம்ம கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நாட்கள்லையும் கூட பேதுருவை போல என்ன செய்யணும்னா, இங்கே இருக்கிறது நல்லது. ஆமேன். மோசே அதான் சொன்னார், நான் உங்களோட மகிமையை பார்க்கணும்ப்பான்னு சொல்லி. அதனால் நம்மளும் வாஞ்சிக்கலாமா, நம்மளும் அப்பா கிட்ட கேட்கலாமா, ஜெபிக்கலாமா? ஆமேன். உண்மையாக கேட்கலாமே. மகிமை நான் காண வேண்டும், மகிமை நான் காண வேண்டும், மகிமை உந்தன் மகிமை நான் காண வேண்டும். மகிமை நான் காண வேண்டும், மகிமை நான் காண வேண்டும், மகிமை உந்தன் மகிமை நான் காண வேண்டும். இந்த நாட்களையும் கூட எங்களோடு பேசின தயவுக்காய் நல்ல நன்றி அப்பா. அப்பா, பேதுருவை போல நம்முடைய மகிமையை பார்க்கும்படியாய் அன்றுவரே நம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் காத்திருக்கும்படியாய் அதையே நாங்கள் திரும்ப திரும்ப தெரிந்து கொள்ள, அப்பா எப்பொழுதும் மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள ராஜா எங்களுக்கு உதவி செய்யுங்க. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தாங்க. அன்றுவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all.